மகர ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இம்மாதம் உச்சம் பெற்று இருப்பதும், பாதகாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதாலும், மே மாதம் 10ஆம் தேதி வரை மகர ராசிக்காரர்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. உங்கள் ராசிக்கு யோகரான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமைந்திருப்பது யோகமான அமைப்பாகும். வேலையிலும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். வருமான நிலை திருப்திகரமாக இருக்கும். மே மாதம் 15ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பதால் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளே ஏற்படும். அதன் பின் அவர் மிதுன ராசிக்கு பயிற்சியாவார். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் மறைவதால் மாதத்தின் பிற்பகுதியில் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். பணப்பற்றாக்குறை ஏற்படவும் வாய்ப்புள்ளது. உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எந்த எதிர்ப்பையும் பகையும் வெல்லும் ஆற்றலை கொடுத்து கொண்டிருப்பார். முயற்சிகளில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். அது மட்டுமின்றி இம்மாத இறுதியில் 26ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு இதுநாள் வரை 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் உங்கள் 7ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். அவர் பயிற்சியாவது மட்டுமின்றி உங்கள் ராசியையும் உங்கள் ராசி அதிபதியும் பார்க்க போவது சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். மே மாதம் 10ஆம் தேதி சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். வீடு மனை வாங்க இது சிறப்பான காலகட்டமாகும். செவ்வாய் பகவான் பலம் பெற்று இருப்பதால் பொருளாதார ரீதியாக நீங்கள் நன்மைகளை அடைந்தாலும் உடல் நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக 4ஆம் இடத்தில் அமரும் செவ்வாய் பகவான் பல சுகக்கேடுகளை ஏற்படுத்துவார். உடலில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. இம்மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும் ஒரு மாதமாகவே அமைகிறது. செவ்வாய் பகவானானவர் 3ஆம் இடத்தில் இது நாள் வரை சனி பகவானுடன் இணைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வந்தார். தற்பொழுது செவ்வாய் பகவான் சனி பகவானை கடந்து விட்டதால் இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக முடிவிற்கு வரும். மே மாதத்தின் 15 தேதிக்கு பிறகு நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். இம்மாதம் பரிகாரமாக முருகர் வழிபாட்டை மேற்கொள்வதும், நவகிரக சன்னதியில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு துவரையை காணிக்கையாக வைத்து விளக்கேற்றி வழிபட்டு வருவதும் நன்மையை ஏற்படுத்தும். மகர ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.